அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மொபைல் போன், கம்ப்யூட்டர் வருவதற்கு முன்னர் தகவல்களை தெரிந்து கொள்ள இருந்த ஒரு சிறந்த முறை தபால். தகவல்களை தெரிவிப்பதற்கு கடிதம் எழுதும் முறை மிக முக்கியமாக இருந்தது. வெளிநாடு, வெளிமாநிலங்கள், உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள், உறவினர்களை தொடர்பு கொள்ள கடிதங்களை மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. நாம் அனுப்பக்கூடிய கடிதங்களை சரியாக எடுத்து செல்ல தபால் துறை செயல்படுகிறது. நம்முடைய முகவரியை வைத்து அவர்கள் தபால்களை கொண்டு சேர்ப்பார்கள். நம்முடைய இந்தியாவில் ஒரே பெயர்களை கொண்ட பல ஊர்கள் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் கூட ஒரே பெயரை கொண்ட பல ஊர்கள் இருக்கின்றன. ஆரம்ப காலங்களில் தபால் சென்றடையும் கிராமத்திற்கு வழி என்று குறிப்பிட்டு வந்தனர். இந்த நடைமுறை ஒரு வகையில் பெரிய நகரங்களுக்கு மட்டுமே பொருந்தியதால் ஒரே பெயர்களை கொண்ட கிராமங்களுக்கு தபால்களை அனுப்புவதில் சிரமமாக இருந்தது. இதனால் தபால்கள் பொதுமக்களுக்கு தாமதமாக சென்றடைய தொடங்கின. மேலும் ஒரே பெயரில் பல ஊர்கள் இருக்கும் பொழுது கடிதங்கள் சரியான முகவரியில் சென்று சேர்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டது. பல கடிதங்கள் முகவரி மாறி சென்றது. இதையடுத்து கடித போக்குவரத்தை துரிதப்படுத்தவும் தபால்களை சரியான முகவரியில் சேர்க்கவும் இந்திய தபால் துறை 1972 ஆண்டு ஆகஸ்ட் 15 அஞ்சல் குறியீட்டு எண் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தியது. அஞ்சலக சூட்டு எண், அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அல்லது பின்கோடு எனப்படும் இது 6 இலக்கங்களை கொண்டதாக இருந்தது. இதனால் கடித போக்குவரத்து எந்தவித பெயர் குழப்பங்களும் இல்லாமல் சரியான முகவரிக்கு விரைவாக சென்று சேர்ந்தன. இந்திய அஞ்சல் துறை 9 மண்டலங்களை கொண்ட பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பின்கோடில் உள்ள முதல் இலக்க எண்ணில், அதாவது 1 ஆரம்பிக்கும் பின்கோடு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் சண்டிகர் மாநிலங்கள் அடங்கிய மண்டலத்தை குறிக்கிறது. 2ஆம் எண்ணில் தொடங்கும் பின்கோடு உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களை குறிக்கிறது. 3ஆம் எண்ணில் ஆரம்பிக்கும் பின்கோடு ராஜஸ்தான், குஜராத், டாமன் டையூ, நாகர் ஹவேலி ஆகியவற்றையும், 4ஆம் எண்ணில் ஆரம்பிக்கும் பின்கோடானது கோவா, மராட்டியம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களை குறிக்கிறது. 5ஆம் எண்ணில் ஆரம்பிக்கும் பின்கோடு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களையும், 6ஆம் எண்ணில் ஆரம்பிக்கும் பின்கோடு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, லட்சத்தீவுகளையும் குறிக்கிறது. 7ஆம் எண்ணில் ஆரம்பமாகும் பின்கோடு ஒடிசா, மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, அசாம், சிக்கிம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளை குறிக்கிறது. 8வது எண்ணில் தொடங்கும் பின்கோடு பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களை குறிக்கிறது. இந்த 8 மண்டலங்களும் பொதுமக்கள் உபயோகத்துக்கானவை. 9வது மண்டலம் முழுக்க முழுக்க இராணுவத்திற்கானது. 9 என்ற எண்ணில் ஆரம்பமாகும் பின்கோடு கொண்ட மண்டலம் இராணுவ அஞ்சலகத்தையும் இராணுவ முகாம்களையும் குறிக்கிறது. இதில் இராணுவ கடித போக்குவரத்தும் இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரின் கடிதங்களும் பரிமாறப்படுகின்றன. பின்கோடில் வரும் 2வது இலக்க எண் துணை மண்டலங்களை குறிக்கும். 3வது இலக்கம் வகைப்படுத்தப்பட்ட அஞ்சலக மாவட்டங்களை குறிக்கும். அதற்கடுத்து வரும் 3 இலக்கங்களும் குறிப்பிட்ட அஞ்சலகத்தை குறிக்கும். பின்கோடு என்கிற அஞ்சலக குறியீட்டு எண் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்புதான் பல குழப்பங்கள் முடிவுக்கு வந்தன. இந்தியாவில் 1,50,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களுடன் 100 கோடி மக்களின் தபால் சேவையை சிறப்பாக கையாண்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய துறை நமது இந்திய தபால் துறை. எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான மொழிகளை கொண்ட நாடு இந்தியா. எந்த ஒரு மொழியிலும் கடிதங்களில் முகவரியை குறிப்பிட்டாலும் பின்கோடு எண்ணை குறிப்பிடும் பட்சத்தில் அது அந்த ஊரை சரியாக சென்றடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை உடனடியாக பார்க்க அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.